up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ். 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். அரசியல் காரணங்களுக்காக அமைச்சர்கள் இலாக்கா அறிவிப்பை நிறுத்தக்கூடாது. புதுச்சேரி ஆளுநரிடம் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தல். புதுவையில் 10 நாட்கள் நடைபெறும் அக்னி வீரர் ஆட்சேர்ப்பு முகாம். பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என இந்திய ராணுவ தலைமையகம் எச்சரிக்கை. சமூக பிரச்சனையை மக்கள் பார்வையில் அணுக வேண்டும். IPS பயிற்சி அதிகாரிகளுக்கு ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிவுரை. புதுவை முழுவதும் களை கட்டும் முதலமைச்சர் பிறந்தநாள் வாழ்த்து பேனர்கள். விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் அச்சம். இனி விரிவான செய்திகள். அரசியல் காரணங்களுக்காக புதுவை அமைச்சர்கள் இலாக்கா அறிவிப்பை நிறுத்தக்கூடாது என ஆளுநரை நேரில் சந்தித்து திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலுக்கு பிறகு NR காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைத்தது. முதலமைச்சர் உட்பட 6 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்ட நிலையில் அவர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இதனால் புதுச்சேரி அரசு நிர்வாகம் முடங்கியுள்ளதாக திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் உட்பட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன. இலாக்காவை ஒதுக்கி அமைச்சர்களை செயல்பட வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி முதலமைச்சர் இலாக்கா ஒதுக்கீடு பட்டியலை ஆளுநரிடம் வழங்கியும் 10 நாட்கள் கடந்தும் இதுவரை அமைச்சர்களுக்கு இலாக்கா அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் நாஜம் தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், விக்னேஷ் கண்ணன், செந்தில், கார்த்திகேயன் ஆகியோர் லோக் நிவாசில் ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்தனர். அப்போது அரசு நிர்வாக முடக்கத்தை தவிர்க்க அமைச்சர்களுக்கு இலாக்கா அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். தொடர்ந்து ஆளுநரை சந்தித்த பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தமிழகத்தில் வருகிற 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது என்றும், ஆனால் புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இதுவரை இலாக்காவே ஒதுக்கப்படவில்லை என்றும், இடைக்கால பட்ஜெட் காலமும் முடிவடைய உள்ள நிலையில் முழுமையான பட்ஜெட்டை தயாரிக்க அமைச்சர்கள் துறைவாரியாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த வேண்டியுள்ளது என்றும், சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதில் தர வேண்டிய சூழ்நிலை உள்ளது என்றும், அனைத்து துறைகளுக்கும் முதலமைச்சரையே அணுக வேண்டிய நிலை உள்ளதாகவும் ஆளுநரை சந்தித்து வலியுறுத்தியதாக தெரிவித்தார். தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பல்வேறு மக்கள் நலப்பணிகள் கிடப்பில் கிடப்பதாகவும், அமைச்சர்களுக்கு இலாக்கா வழங்காதது குறித்து முதலமைச்சரிடம் கேள்வி எழுப்பியதற்கு ஆளுநரிடம் பட்டியல் அளித்துவிட்டதாக அவர் தெரிவித்ததை சுட்டிக்காட்டினார். அரசியல் காரணங்களுக்காக அமைச்சர்களுக்கு இலாக்கா அறிவிப்பை நிறுத்தக்கூடாது என்றும், இது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சினை என்றும், உடனடியாக அமைச்சர்களுக்கு இலாக்கா அறிவித்து சட்டசபையை கூட்டி சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்தல் நடத்தி முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் வலியுறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசியல் சூழ்நிலை என்பது காலத்துக்கேற்ப மாறிக்கொண்டே வரும். அப்படி மாறி வருகிற போது அதற்கேற்றாற் போல் நாங்கள் அரசியல் செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் வந்து விடுவோம். அப்படித்தான் வந்திருக்கிறோம். நாங்கள் பொதுமக்கள் மீது அக்கறையின் காரணமாக இதை கேட்கிறோம், அவ்வளவுதான். அமைச்சர்களுக்கு இலாக்கா கொடுப்பது என்பது மட்டும் இல்லை, கொடுத்தால் வேலை நடக்கும், வேலை நடத்தால் மக்கள் பயனடைவார்கள், அதற்காக கேட்கிறோம். முதலமைச்சர் அது அவருடைய பார்வை.
நாங்கள் தினந்தோறும் மக்களை களத்தில் சந்திக்கின்றவர், அவர் அலுவலகத்தில் சந்திக்கின்றவர். அப்படித்தான் இருப்பார். நாங்கள் இப்படித்தான் இருப்போம். முதலமைச்சரை சந்திச்சீங்க, அவர் ஏதாவது அழுத்தம் கொடுக்க சொன்னாரா? இது சம்பந்தமா அவர்கிட்ட நான் என்கிட்ட இல்ல, நான் அங்க அனுப்பிட்டேன், அங்க போய் கேளுங்க அப்படின்னு அவர் கொடுக்கறதுனால நிர்வாகம் ஒன்றும் ஸ்தம்பிக்கவில்லை அப்படின்னு சொல்லி துணைநிலை ஆளுநர் சொல்லிருக்கீங்க. அது என்ன சார், அது எப்படி சார் பாக்குறீங்க? முதல்வரும் அப்படித்தான் சொல்றாரு, துணைநிலை ஆளுநரும் அப்படித்தான் சொல்றாரு. அது அவர்கள் பார்வை, இது எங்கள் பார்வை. எங்கள் பார்வையில் நிர்வாகம் ஸ்தம்பித்து இருக்கிறது என்பதை பலமுறை சொல்லியிருக்கிறோம். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். புதுவையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள அக்னி வீரர் ஆட்சேர்ப்பு முகாமில் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என இந்திய ராணுவ தலைமையகம் அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அனைத்து பிரிவு அக்னிவீரர் பணியிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாகவும் இதில் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என இந்திய ராணுவத்தின் ஆட்சேர்ப்பு மண்டல தலைமையகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை மண்டல அலுவலர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ள முகாமில் தமிழ்நாட்டின் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களும் புதுச்சேரி மாவட்டத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களும் பங்கேற்க உள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 12ஆம் தேதி வரை நடைபெற்ற பொது நுழைவுத் தேர்வில் பங்கு பெற்றவர்களுக்கு தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்பட உள்ளதாகவும், தேர்வில் தேர்ச்சி பெற்ற நபர்கள் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் அட்டவணையின்படி நடைபெறும் இந்திய ராணுவ ஆட்சேர்ப்பு முகாமில் பங்கு பெற வேண்டும் என்றும், தேர்ச்சி முடிவுகள் இந்திய ராணுவ ஆட்சேர்ப்பு இணையதளத்தின் வாயிலாக தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் விண்ணப்பதாரர்கள் தேர்வு முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருக்காமல் ஆட்சேர்ப்பு செயல்முறையின் 2ஆம் கட்ட தேர்விற்கான தயாரிப்பை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இந்திய ராணுவத்தில் சேர்வதற்கான இத்தேர்வு நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து கட்டங்களிலும் விண்ணப்பதாரர் வெளிப்படுத்தும் தகுதி மற்றும் செயல்திறன் அடிப்படையில் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும், சிஇஇ தேர்வு முடிவுகள், அனுமதி அட்டைகள், ஆட்சேர்ப்பு முகாம் அட்டவணை மற்றும் பிற முக்கிய அறிவுறுத்தல்கள் தொடர்பான தகவல்களை இந்திய ராணுவத்தின் அதிகாரப்பூர்வ ஆட்சேர்ப்பு இணையதள வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியை இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும் என்று ஐபிஎஸ் பயிற்சி அதிகாரிகளுக்கு ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிவுரை வழங்கினார். பாரத் தர்ஷன் திட்டத்தின் கீழ் 2 நாள் பயணமாக புதுச்சேரிக்கு வந்துள்ள ஐபிஎஸ் பயிற்சி அதிகாரிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து கலந்துரையாடினர். அப்போது ஆளுநர் கைலாஷ்நாதன் ஐபிஎஸ் பயிற்சி அதிகாரிகளுக்கு, நீங்கள் ஒரு உயர் அதிகாரியாக சமூக பிரச்சினையை மக்கள் பார்வையில் இருந்து அணுக வேண்டும் என்றும், களத்தில் மக்களை சந்திப்பவர்கள் நீங்கள் என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து நேர்மையாக செயல்படும்போது உயர் அதிகாரிகளும் தலைவர்களும் அங்கீகாரம் கொடுப்பார்கள் என்றும், நாட்டின் வளர்ச்சியே உங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் உங்களுடைய பங்கு அதிகம் என்று கூறிய ஆளுநர், துறையில் தனித்தன்மையை வளர்த்துக் கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக பணியாற்றுங்கள் என அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமியின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு நகரின் முக்கிய பகுதிகளில் பல்வேறு கற்பனை வடிவங்களில் வாழ்த்து பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் 77வது பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி நகர் முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்பில் பல்வேறு வடிவிலான வாழ்த்து பேனர்கள் மற்றும் கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக நகரின் முக்கிய சாலைகள், சந்திப்புகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் ஏராளமான வாழ்த்து பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த பேனர்களில் சுவாமி முருகர் தோற்றம், நடிகர்கள் அஜித், விஜய் ஆகியோரின் தோற்றங்கள், விளையாட்டு வீரர் உள்ளிட்ட பல்வேறு கற்பனை வடிவங்களில் முதலமைச்சர் ரங்கசாமியின் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த வித்தியாசமான பேனர்கள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து சமூக வலைதளங்களிலும் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் பேனர் தொடர்பான கட்டுப்பாடுகள் நடைமுறையில் உள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் இதுபோன்ற பேனர்கள் மற்றும் கட் அவுட்டுகள் வைக்கப்படுவது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சாலையோரங்களில் வைக்கப்பட்டுள்ள பெரிய அளவிலான பேனர்கள் வாகன ஓட்டிகளின் கவனத்தை திசை திருப்பி விபத்துகளுக்கு வழிவகுக்கும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பேனர் விதிமுறைகளை அதிகாரிகள் முறையாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. சென்டாக் விளையாட்டு வீரர் இடஒதுக்கீட்டில் அங்கீகாரம் பெறாத 316 விண்ணப்பங்கள் நீக்கப்பட்டுள்ளதாக துறை ஒருங்கிணைப்பாளர் முத்துமீனா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கல்வி வேலைவாய்ப்பில் விளையாட்டு வீரர்களுக்கு 1% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. தகுதியில்லாத விளையாட்டுகளில் பதக்கம் வென்றது போல சான்றிதழ் சமர்ப்பித்து இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி வந்த நிலையில் இதனால் 65 விளையாட்டுகளில் சர்ச்சைக்குரிய 30 விளையாட்டுகள் நீக்கப்பட்டு பிரபலமான 35 விளையாட்டுகள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டு
அரசாணை சமீபத்தில் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் சென்டாக் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு விளையாட்டு வீரர் ஒதுக்கீட்டில் 528 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் அங்கீகாரம் பெறாத விளையாட்டு சான்றிதழ் சமர்ப்பித்த 316 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு 212 விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் முத்துமீனா தெரிவித்துள்ளார். புதுவை கடலில் நீரோட்டம் மாறியுள்ள காரணத்தால் உயிரிழப்புகளை தடுக்கும் பொருட்டு கடலோர காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி கடற்கரையில் கடந்த 29ஆம் தேதி குளிக்க சென்ற கல்லூரி மாணவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்த கடலோர காவல்படையினர் மற்றும் மீட்புப் படையினர் விரைந்து சென்று தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டு மாணவரின் உடலை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இந்த துயரச் சம்பவத்தை தொடர்ந்து கடற்கரைக்கு குளிக்க வரும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக கடலோர காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். கடற்கரைக்கு குளிக்க வந்த கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை தடுத்து நிறுத்தி கடலின் ஆபத்து குறித்து எடுத்துரைத்து எச்சரித்தனர். மேலும் பாதுகாப்பு காரணங்களால் கடலில் இறங்க அனுமதி இல்லை என கூறி அவர்களை திருப்பி அனுப்பி வைத்தனர். கடலில் அலைகளின் சீற்றம் மற்றும் நீரோட்டம் அதிகமாக இருக்கும் நேரங்களில் பொதுமக்கள் கடலில் இறங்கி குளிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை பலகைகள் மற்றும் காவல்துறையின் அறிவுறுத்தல்களை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் கடலோர காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். பொதுமக்களின் உயிர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கடற்கரை பகுதிகளில் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் ராம்குமாரின் கட்சிப் பணிகளுக்காக புதிய அலுவலக அறையை கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் திறந்து வைத்து வாழ்த்து கூறினார். லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் ராம்குமார் கட்சிப் பணிகளுக்காக புதிய அலுவலக அறையை ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் திறந்து வைத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். புதுவையில் கட்டிட பயன்பாட்டு சான்றிதழ் பெறுவதற்கான அரசாணையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் விடுத்துள்ள அறிக்கையில், புதுச்சேரி அரசு உச்சநீதிமன்ற உத்தரவை காட்டி கட்டிட பயன்பாடு சான்றிதழ் இல்லாத கட்டிடங்களுக்கு மின்சாரம், குடிநீர், கழிவுநீர் இணைப்பு மற்றும் வணிக உரிமம் வழங்கக்கூடாதென்ற அரசாணையை வெளியிட்டுள்ளது என்றும், இந்த அரசாணை நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் சிறு வணிகர்கள் மற்றும் நடுத்தர குடும்பங்கள் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும் என்று தெரிவித்துள்ள அவர், பல ஆண்டுகளாக வீடு கட்டி வசித்து வரும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தொழில்நுட்ப காரணங்கள் அல்லது நிர்வாக தாமதங்களால் கட்டிட பயன்பாட்டு சான்றிதழ் பெறாமல் இருந்திருக்கலாம் என்றும், அவர்களுக்கு மின்சாரம் மற்றும் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் மறுக்கப்படுவது மனிதாபிமானமற்ற செயல் என்று தெரிவித்துள்ளார். இதேபோல சிறிய கடைகள், உணவகங்கள், தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல வணிக நிறுவனங்கள் வணிக உரிமம் பெற முடியாத நிலை உருவாகும் என்றும், எனவே இந்த அரசாணையை உடனடியாக மறுபரிசீலனை செய்து ஏற்கனவே கட்டப்பட்டு மக்கள் வசித்து வரும் வீடுகள் மற்றும் சிறு வணிக நிறுவனங்களுக்கு தேவையான தளர்வுகளை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுவை கோவிந்த சாலையில் உள்ள தேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் கோவில் பிரமோற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வணங்கி வழிபட்டனர். புதுச்சேரி கோவிந்த சாலை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் 28ஆம் ஆண்டு பிரமோற்சவ விழா கடந்த திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு தினந்தோறும் அபிஷேகம் செய்யப்பட்டு காவடி சக்தி கரக புறப்பாடு நடைபெற்றது. இதையடுத்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் திருத்தேரியில் வைக்கப்பட்டு பக்தர்கள் தேரினை வடம்பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். தேரோட்ட நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையில் மழைநீரை சேமிக்கும் வகையில் நடைபெறும் குளங்கள் தூர்வாரும் பணிகளை உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆதர்ஷ் பார்வையிட்டார். புதுச்சேரியில் மழைக்காலத்தில் தண்ணீரை சேமிக்கும் வகையில் நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிக்க பொதுப்பணித்துறை, நகராட்சிகள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து பகுதிகளில் உள்ள குளங்களை தூர்வாரி குழந்தைகள் பயன்படுத்தும் வகையில் பூங்கா, நடைமேடை மற்றும் இருக்கை வசதிகள் அமைக்க அறிவுறுத்தினார். இதையடுத்து இதற்கென மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து திருபுவனை, கூனிச்சம்பட்டு, கொடாத்தூர், காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் உள்ள குளங்கள் தேர்வு செய்யப்பட்டு தனியார் நிறுவனங்களின் சமூக பங்களிப்பு நிதி உதவியுடன் தூர்வாரி சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆதர்ஷ் ஆய்வு மேற்கொண்டார். மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக
தூர்வாரும் பணிகளை விரைந்து முடித்து குளங்களை அழகுபடுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,255 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,290 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.